வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாமில் 24/7 தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான் இது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிஎன்சிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில், அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், இவங்க தூத்துக்குடி மாவட்டத்தை பேஸ் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பருவகால பட்டியல் எழுத்தர், பருவகால உதவுபவர், பருவகால காவலர் அப்படின்னு 3 வகையான வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பருவகால பட்டியல் எழுத்தர், அதாவது ரைட்டர், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சயின்ஸ், ஏதாவது சயின்ஸ் பேஸ்டு எது இருந்தாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம், அல்லது அக்ரி படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இளங்கலை பொறியியல், அதாவது கிராஜுவேஷன் இன் யூஜி நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ஹெல்ப்பர், அதாவது உதவுபவர் +2 படிச்சிருந்தா போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டி போஸ்டிங்க்கு உங்களுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அப்படின்னு வரும்போது 32, எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 37, அண்ட் பிசி எம்பிசினா 34 அப்படிங்கிற மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேலரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட ஒரு தகுதி உடையவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக உங்களோட நேட்டிவிட்டி தூத்துக்குடியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் குவாலிஃபைட் அப்படின்னு நினச்சிங்கன்னா மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், C42, 43 அண்ட் 44, சிப்காட் காம்ப்ளெக்ஸ், மீளவிட்டான் ஓகேங்களா, மீளவிட்டான், மடத்தூர் போஸ்ட், தூத்துக்குடி 8 அப்படிங்கிற அந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்ப சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 31/7/2025, அதாவது ஜூலை 31 கடைசி தேதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்கு குவாலிஃபைடு அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கும்போது இது தாராளமாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.